வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு முக்கியமான எவிக்ஷன் அப்டேட்டு. அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்துட்டு இருந்தது. அப்படியா இருக்குமா, சும்மா பில்டப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, டேஞ்சர் ஜோன்ல தான் இவங்க இருந்தாங்க. அன்அபிஷியலா டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. ஆனா சிங்கிள் அவுட் பண்ணும்போது அவங்க லீஸ்ட்ல எல்லாம் இல்லை. நம்ம கம்யூனிட்டி டேப்லயும் பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட்லாம் இல்லை, லிஸ்ட்லயே இல்லை. சரி, நம்ம டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்களே சொல்லிட்டு தனியாக ஒரு பதிவு போட்டோம், எவிக்ஷனுக்காக தனி பதிவு. அந்த போல் நடத்தணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா இவங்க லீஸ்ட்ல தான் இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அரோரா, ரம்யா, சுபிக்ஷா, அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இவங்க இருந்தாங்க, கனி. ஆனா இப்ப எவிக் செய்யப்பட்டிருக்கிறது கனி திரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. அன்பு கேங்கின் தலைவி ராஜமாதா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா இவங்களுக்கு பேர்லாம் வச்சாங்க. இவங்களுக்கு ராஜமாதா கேரக்டரும் கொடுத்தாங்க. இந்த வாரம் தான் இவங்க கேமே ஆட ஆரம்பிச்சாங்க. இதுவரை பாத்தீங்கன்னா கிச்சனை வச்சுக்கிட்டு அந்த கேங்கை வச்சுக்கிட்டு எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சு அப்பவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து ஒரு 4 முறை பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இப்படியெல்லாம் 4 முறை வாங்கிட்டீங்கன்னா, கேமே ஆடாம உள்ள இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆவீங்க? அன்பு கேங் கிச்சன் காப்பாத்திட்டே இருக்காது இல்ல. இதுல இந்த தண்ணி பழத்தை போட்டு புழக்க போறாரு விஜய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கண்டிப்பா பொழந்தாகணும், ஏன்னா பண்ணிருக்கிற சம்பவங்கள் அந்த மாதிரி. அந்த தண்ணி பழம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வார்த்தையை விடும் நார்மலாவே. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஓவரா பில்டப் பண்ண போகுது. அவர் சொல்லிட்டு இருந்தா அப்படி இல்ல, ஒரு சண்டை ஒண்ணு வந்துச்சு, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. இவர் அவையை அவமரியாதை பண்ணதுக்காக டாஸ்க்ல அரோரா எதிர்த்து பேசினதுக்காக இவர் கானா வினோத்தை தீண்ட சட்டி மண்டையா அப்படின்னு சொன்னாரு. தீண்டத்தகாதவன் சொல்ல வந்தவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி மாத்திட்டாரு. அப்படி அவர் தீஞ்ச சட்டின்னு சொல்லியிருந்தாலும் அவர் ஜாதி வெறியன் தான். நிறைய இடத்துல அதை பண்ணிட்டாரு. அதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இப்போ அந்த பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. இவர் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போறாரு. கோழி முட்டி விட்டாங்க கனி அப்படின்னு சொல்லிட்டு கனியை பத்தி சொல்றாரு. அந்த பக்கம் அரோரா சும்மாவே உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கு. இந்த வாரம் போயிடுவேன் கனியக்கா, ரொம்ப நாள்ல இந்த கேம் தாக்கு பிடிக்காது, கிச்சனை வச்சு ரொம்ப நாள்லாம் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படி இல்ல. எஸ், கனி வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அன்பு கேங் லீடர் கூட்டத்தை சேர்த்துட்டு தான் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சீசன் 4ல அன்பு கேங் தலைவர் இருந்தாங்கல்ல, அர்ச்சனா, அவங்கள தாண்டி வருவாங்களோ 2.0 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தா இவங்க அவங்க அளவுக்கெல்லாம் வைக்க முடியாது. அன்பு கேங் உண்டான மரியாதை போச்சு அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தலைவிக்கு உண்டான மரியாதை போச்சு. இவங்க என்ன பெரிய சம்பவம் பண்ணாங்க? அந்த சாப்பாடுல உப்பள்ளி போட்டது, குழம்புல ஒரு முறை, அப்புறம் சாப்பாடுல உப்பு டப்பா ஃபுல்லா எடுத்து கொட்டினது. அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜேஎஸ். அப்ப ஹெவியா வான் பண்ணிருக்கணும். அதை தாண்டி அப்ப ஆரம்பத்துல பார்வதி கிட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, மண்டையில எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த வாரம் திரும்பவும் பார்வதி கிட்ட சண்டை வந்துச்சு பார்வதி கிட்ட. அதுக்கு முன்னாடியே திவாகர், அவங்க பார்வதியுடைய அண்ணன் சொல்லப்படுற அந்த திவாகர், அந்த தண்ணி பழம் இருக்குல்ல அதுகிட்ட சண்டை. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் மரியாதையை தான் பேசிட்டு இருக்கிறேன், டாஸ்க்ல என்ன பண்ணமோ அதான் பண்ணேன், தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க அப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என்னை பத்தி இது மாதிரி பேசுறதுக்கு எந்த அருகதையும் யாருக்கும் கிடையாது, அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா மரியாதை கெட்டுறோம், உங்களுக்கும் மரியாதை கெட்டுறோம் அப்படின்லாம் அந்த தண்ணி பழம் சொல்ல, உடனே இவங்க மரியாதை கெடுங்க பார்க்கலாம் கெடுறா பார்க்கலாம்னு சொல்ல அவ்வளவு கோவத்திலையும் பாத்தீங்கன்னா கெடுங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி கூட இந்த அரோராக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்கல்ல, பார்வதி ஒரு ஃபேக் அலிகேஷன் மாதிரி தான் ஒன்று ட்ரை பண்றாங்க, கேரக்டர் அசாசின் பண்றாங்க பார்வதியும் திவாகரும். அப்ப பார்வதியை திரும்ப எதிர்த்து இவங்க தான் கேள்வி கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அதுல ஸ்ட்ராங்கா கேட்டாங்க, இவங்க உன் மைண்ட்ல இருக்கிற ஃபில்த்தி கமெண்ட்ஸ், ஃபில்த்தி தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க கொட்டிட்டு இருக்கிற, உன் பார்வை தான் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துனாங்க. உனக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சொன்னாங்க. ஸோ எல்லாமே கரெக்டா இப்பதான் கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, வா கனி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா தூக்கிட்டாங்க கனியை. இவங்க பெருசா பண்ண சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடுல உப்பள்ளி போட்டுதான் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. ரொம்ப லேட்டா கேம் ஆரம்பிச்சதுதான். இந்த கேமை முதல் வாரத்துல இருந்து ஆடி இருந்தாங்கன்னா உள்ள இருந்திருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, ஆடலையே. ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா பார்வதி எதிரில் நின்று சொல்லிட்டே இருந்தாங்க, பில்டப் பண்ணிட்டே இருந்தாங்க, இவங்க பார்க்கதாங்க ஸ்வீட்டு, உள்ள பயங்கரமா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கொடுத்த பில்டப் அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் பண்ணல. பண்ணுவாங்க சொல்லிட்டு எதிர்பார்த்தது தான் மிச்சம். ஆனா சேஃபா இருந்துட்டாங்க. அதுல 2 முறை அவங்க அழும்போதும் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம், இது எவிக்ஷனுக்காக போடுற டிராமா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கனெக்ட் ஆகவே இல்லை ஆடியன்ஸோட, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டோட கனெக்ட் ஆகிட்டு அடிமைகளை சேர்த்துக்கிட்டு
அவங்க மூலயமா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அது த்ரூ அவுட்டா முடியாது இல்ல. இந்த மாதிரி சடனா நடந்தா ஆகும். அவங்க வந்து குக் வித் கோமாளில டைட்டில் வின்னர். ஆனா இங்க இவ்வளவு சீக்கிரம் வெளியே போக வேண்டிய நிலைமை. உள்ள ரம்யா ஜோலாம் இருக்கிறாங்க, அரோரா இருக்கிறாங்க, திவாகர் இருக்கிறாருங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன். என்ன பண்றது, கேம் ஆடி இருக்கணும்ல. இவங்களுக்கு தான் ஹை சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இவரு வரும்போது வைல்ட் கார்டு வரும்போது அமித் சொல்லியிருந்தார்ல, நீங்க வந்து அரசியல்வாதி மாதிரி உங்க தொண்டர்கள் உங்க அடிமைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்யறாங்க. ஆனா வந்து அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம், ஆனா உங்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னாருல. அதுதான் அந்த மாதிரி அடிமைகள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ரம்யா தான் போவாங்க, இல்ல சுபிக்ஷா போவாங்க, இல்ல நான் ட்விஸ்ட் நடந்து தண்ணி படம் போவோமா, வியனா போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கடைசியில கனியை தூக்கி வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி நீ வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இந்த கேம்ல நிச்சயமா திவாகரோட இவங்க கத்துனாங்கல்ல, அது வந்து ரொம்ப கரெக்ட். வாய்ஸ் அவுட் பண்ணுது அந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரை நம்ம இவங்க பக்கம் தான் நின்னோம். அதான் இந்த கேமை வந்து முன்னாடியே ஆடி இருக்கணும். ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெகட்டிவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் பார்வதி உள்ள இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து பாசிட்டிவா இருக்கிறேன், ஸ்வீட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கூட கலாச்சிட்டு இருந்தார்ல, சுகர் கோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அன்பெல்லாம் காட்டுறது வந்து வெளியே வந்து காட்டுங்க, அங்க நாங்க சிலையே வைக்கிறோம், உள்ள அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்னார்ல. உள்ள பாத்தீங்கன்னா ரம்யாவே கேள்வி கேட்கிற நிலவைக்கு வந்துட்டாங்க இவங்க. நீங்க வந்து தர்பீஸ் வந்து ரம்யா வந்து ஏன் கிச்சன் டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, யாரை இது மாதிரி கேட்டது, எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா மழுப்பிட்டாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் ரம்யா கேட்கறாங்க, நீங்க ஏன் வந்து எல்லாரும் கேட்டாங்கன்னு சொன்னீங்க, கேட்டது அந்த தர்பீஸ் தண்ணி படம் தானே, அதை நேரடியா சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. என்னடா இது தலைவிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அந்த பார்வதி 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 மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல, மற்றவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. சும்மா அன்பு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் திவாகர் கூட சண்டை ஒரு 2 முறை, அவ்வளோதான். இல்லை இதை தாண்டி ஒன்றும் பெருசா அவங்க பண்ணல. பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது, பார்த்துருக்கலாம், கேம் ஆடி இருக்கலாம். ஆனா ஸ்வீட்டு, நான் ரொம்ப ஸ்வீட்டு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, நான் கனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே வந்தாங்க உள்ள. ஆனா கனி வந்து யாருக்கு கனி, இங்க வந்து ஆடியன்ஸுக்கு கனியா இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இங்க வந்து அந்த உப்பா தான் இருந்தாங்க. பிடிக்காத ரொம்ப உப்பா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டிட்டாச் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரே கொண்டாட்டம் ஆயிடும் அந்த பார்வதிக்கும் தண்ணி பழத்துக்கும். அவங்கள போட்டு அடிப்பாரு விஜேஎஸ், அடி வாங்குவாங்க, அழுவாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், கனி போயிட்டாங்களா அப்படிங்கிறது. இந்த கேங் வந்து உடைய போகுது, அன்பு கேங் வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து சிறப்பான விஷயம். இப்போ வந்து இன்னொன்னு பார்க்க முடியுது, அன்யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா இந்த வைல்ட் கார்டு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஏன் இது நேத்துல இருந்தே இது வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன் அது ஏன்னு சொல்லிட்டு அப்புறமா ஓட்டிங்ல நடக்கிற பித்தலாட்டம்லாம் அப்புறம் பார்ப்போம். நான் ஏதோ இந்த பிஆர் ஆக்டிவிட்டி தான் களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலா கமெண்ட் பண்றவங்க வேற. இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து ஒன்று வந்தது இல்லை, அந்த குப்பை மேட்ரு, அதுல இருந்தது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா போட்டது இல்லை, அது இந்த ப்ரஷ்ஷு டங் கிளீனர்லாம் அதெல்லாம் கனி போட்டது. ஸோ அதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்கும் போல இருக்கு, அதான் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். இப்ப கிளியரா இவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது சாண்ட்ரா, அவங்க சொன்னதுதான். திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன். பிரஜனை வந்து நம்ம பேப்பர் ரவுடி அவர் பெருசா லிஸ்ட்ல வைக்கிற, அவர் எமோட் ஆயிராரு, வார்த்தையை விட்டுறாரு. அங்க தெளிவா பிளான் பண்ணக்கூடியவங்க 2 பேரு, இவங்க திவ்யா, சாண்ட்ரா. அதுல சாண்ட்ரா குறிப்பா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கம்ருதனையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியே திவாகரம் உள்ள வந்துட்டா. அப்படி இவங்கள வச்சு பிளான் பண்ணி அன்பு கேங்ல இருக்கவங்கள நாமினேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இதை மட்டும் இவங்க பண்ணலன்னா இந்த வாரமும் கனி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க பிளான் பண்ணி கரெக்டா குத்துனாங்க, வந்து சிக்கிட்டாங்க கனி அப்படின்னு தான் சொல்லணும். அன்பு கேங்க உடைக்கிறதுக்காக கூட்டம் சேர்றோம் அப்படின்னாங்க, அன்பு கேங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் சபரியுடைய அந்த எமோஷன்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் டிராமாவா இருக்க போகுது. அக்கா வேற போறாங்க, அந்த பக்கம் ரம்யா, இந்த பக்கம் சபரி, இன்னும் நிறைய பேர். ஏன் விட்டா அந்த தண்ணி படம் கூட வந்து அங்க ஒரு எமோஷனல் டிராமா பண்ணோம்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.